டொனால்ட் ட்ரம்புக்கு 7.5 உச்சத்தில் இருப்பதாக தோன்றுகிறது. தினமும் ஏதாவது குற்றச்சாட்டுக்கு ஆளாகி வரும் அமெரிக்க அதிபர் மீது லேட்டஸ்டாக பாய்ந்திருக்கும் அம்பு இது. கிறிஸ்துமஸ் தாத்தாவை ட்ரம்ப் கொன்றுவிட்டார். கேஸ் பதிவு செய்யவில்லை, எஃப்ஐஆர் போடவில்லையே தவிர ஒருத்தர் பாக்கி இல்லாமல் அவரை கழுவி ஊற்றுகிறார்கள். அது ஒரு சின்ன கதையில் தொடங்கிய அசம்பாவிதம். கிறிஸ்துமஸ் தாத்தா என்ற நமக்கு அறிமுகமான வெண்தாடை பெரியவரின் பெயர் சாண்டா கிளாஸ். கிறிஸ்துமஸ் நள்ளிரவுக்கு 24 மணி நேரம் முன்னதாக வடதுருவத்திலிருந்து ஏராளமான பரிசுகளுடன் பனிமான்கள் பூட்டப்பட்ட சறுக்கு வண்டியில் கிளம்பி உலகம் முழுவதும் சென்று வீடு வீடாக குழந்தைகளுக்கு சாண்டா கிஃப்ட் விநியோகிப்பதாக ஒரு கதை உண்டு. 1955 ஒரு குழந்தை போன் போட்டு சாண்டா இப்போது எங்கே இருக்கிறார் என்று விசாரிக்க எதேச்சையாக போன் காலை அட்டன் செய்த இராணுவ தளபதி அந்த குழந்தையை ஏமாற்ற விரும்பாமல், இதோ இந்த நொடியில் சாண்டா இந்த நாட்டில் இந்த ஊரில் பரிசுகளை வீடுகளில் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல, அப்படியானால் சற்று நேரத்தில் நம் வீட்டுக்கு வந்து விடுவார் என்று அந்த குழந்தை சந்தோஷப்பட, இப்படியாக ஒரு அழகான நாடகம் 63 ஆண்டுகளாக அமெரிக்க கனடா இராணுவ கூட்டணியில் அரங்கேறி வருகிறது. வாலண்டியர்களாக ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் 200 நாடுகளில் இருந்து குழந்தைகள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லி வருகிறார்கள். இப்போது அது இமெயில், வாட்ஸ்அப் என்று பெரிதாக விரிந்து பரவி குழந்தைகளை குதூகலப்படுத்துகிறது. சமீபத்திய ஒரு வாடிக்கையாக அமெரிக்க அதிபரும் மனைவியுடன் இதில் பங்கேற்கின்றனர். அப்படி ட்ரம்புக்கு ஒரு போன் கால் வந்தது. மனுஷன் அந்த குழந்தைக்கு 7 வயது என தெரிந்ததும் கேட்டாரே ஒரு கேள்வி, இன்னுமாடா நீ அந்த சாண்டா கிளாஸ் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க என்று ட்ரம்ப் கேட்டதும் அந்த பையன் நிச்சயம் அழுதிருப்பான். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான குழந்தைகளுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் ஆணிவேராக திகழும் கிறிஸ்துமஸ் தாத்தாவை போட்டு தள்ளிவிட்டார் ட்ரம்ப் என்று அமெரிக்காவே கொந்தளிக்கிறது. உண்மையோ பொய்யோ, சில நம்பிக்கைகள் யாருக்கும் தீங்கும் விளைவிக்காத சம்பிரதாயங்கள். அவை அப்படியே நீடிக்க விடுவதுதான் நல்லவர்களின் கடமை. ஆனா ட்ரம்ப் தான் தன்னை நல்லவர்னு சொல்லிக்கிட்டதே இல்லையே. போன வாரம் பழைய அதிபர் பராக் ஒபாமா சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷம் போட்டு ஒரு ஸ்கூலுக்கு போனார். பரிசெல்லாம் கொடுத்த அவரோடு குழந்தைகள் குதித்தன. அதை பார்த்ததிலிருந்து ட்ரம்ப் அப்செட்டா இருந்திருக்கலாம்.